நஸ்லா நடிச்சிருக்கிற ஆலப்புழா ஜிம்கானா இந்த ஒரு படம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல, நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஏன் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த படம் கமர்ஷியல் சினிமாக்கும் யதார்த்த சினிமாக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்த கதையில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு படத்தை படமாக பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஒரே மாதிரியான சீன் சீக்வன்சஸை மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம இப்போ போய் ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில் உட்காந்துருக்கோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா மேட்சையும் பார்த்தா எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதை தான் இந்த படம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரானரியாக சினிமாட்டிக்காக எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் படத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன் சீக்வன்சஸ் காட்டிட்டு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட் தான் படத்தோட 2 மணி நேரமும் நடக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் அந்த ஸ்டோரி அண்ட் அவங்க பண்ண விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கிராஸ்பிங்காக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ எங்கே இந்த படம் பிரச்சனையாக படுது அப்படின்னா, இந்த படம் ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ஒரு சினிமாட்டிக்காக ஹீரோயிக்காக அதிகமாக அந்த பசங்களை ஹீரோயிஸாக காட்டாமல் யதார்த்தமாக நம்ம எல்லாரும் கேங்காக சேர்ந்து நிஜமானமே நம்ம ஒரு அத்லட்டாக இருந்து நம்ம போயிருந்தோம்னா அங்கே எந்த மாதிரி பயந்துருப்போம் அண்ட் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும், ஃபஸ்ட் அட்டப்லேயே ஜெயிச்சிருப்போமா அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காலகாலமாக நம்ம கராத்தே கிட்டா இருக்கட்டும், எந்த ஒரு படமாக இருக்கட்டும், பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண விட்டு போட்டு நேற்றுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். அதுதான் சினிமாட்டிக் அண்ட் ஹீரோயிசம். பட் இந்த படத்தில் அந்த விஷயங்களை மாற்றிருக்காங்க. அதை ஆர்டராகவும் கொண்டு வராமல் இந்த படத்தில் யார் ஹீரோங்கிறதே சொல்லாமல் கிளைமேக்ஸில் அந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ ஆலப்புழா ஜிம்கானா சிம்பிள் பட் ஒரே மாதிரி சீன் சீக்வன்ஸை கம்மி பண்ணியிருக்கு.